அரசியல் மாமா, அதாவது அரசியல் புரோக்கர் என்று சொல்லக்கூடிய ஆடிட்டர் குருமூர்த்தி ராமதாஸையும் அன்புமணியும் சேர்த்து வைப்பதில் அப்படி என்ன அக்கறை ஆடிட்டர் குருமூர்த்திக்கு? சமாதான பேச்சு பேசக்கூடிய ஆட்களா நீங்கள் தான் நரி கூட்டமாயிற்று. சமாதான பேச்சுக்கும் இந்த நரி கூட்டத்திற்கும் என்ன சம்பந்தம் என்கிற நான் அவதானிப்பது சரியாக இருந்தால், குறிப்பாக ஆடிட்டர் குருமூர்த்தி சென்றிருப்பது சமாதான பேச்சிற்காக கிடையாது, சரண்டர் பேச்சிற்காக. நான் பாஜகவிற்காக செல்லவில்லை, அதற்கு பேசுவதற்காக ராமதாஸ் சந்திக்கவில்லை என்றார். அப்புறம் என்ன மானாவுக்கு நீ போய் பார்க்க? வணக்கம், இது சொல் புதிது. நான் உங்கள் தவம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல் நிகழ்வு என்னன்னா, அதாவது இந்தியாவையே ஒரு ஆக்டோபஸ் கரங்களால் ஆட்டி படைக்கிற ஒரே கட்சி எதுன்னா அது பிஜேபி தான். அந்த பிஜேபியோடைய அத்துமீறல் எந்த மூளை முடுக்கெல்லாம் சென்று தனக்கு சாதகமாக்க என்னவெல்லாம் செய்யும் என்பதை தொடர்ந்து நாடு பார்த்து கொண்டிருக்கிறது. அதற்கு எக்ஸாம்பிள் நாடு முழுக்க இருக்கிறது. அது மகாராஷ்டிரா அதோட இயக்குனர் சண்டை உருவாக்கினதாக இருக்கட்டும், திரிபுராவில் அதன் வேலை செய்ததாக இருக்கட்டும், மத்திய பிரதேசத்தில் அதனுடைய அத்துமீறல் செய்ததாக இருக்கட்டும், மேற்கு வங்கத்தில் மகாராஷ்டிராவில் அஜித் பவாரை உருவாக்குனதாக இருக்கட்டும், அதே போல் மேற்கு வங்கத்தில் சுதந்திர அதிகாரியை உருவாக்குனதாக இருக்கட்டும், இப்படி நாடு முழுக்க பல்வேறு உதாரணங்கள் இருக்குது. கட்சிகளை உடைத்து எந்த கட்சியோடு கூட்டணி சேர்கிறதோ அந்த கட்சியை உடைத்து அந்த கட்சியில் உள்ள குறிப்பாக ஏக்நாத் சிண்டேக்களை தனதாக்கி ஊழல் பூச்சாண்டியை காட்டி அவர்களை என்ன சொல்வது வாஷிங் மிஷினில் போட்டு பிஜேபிக்கு வந்தவுடன் அவர்கள் புனிதமாக்கும் வேலையை தொடர்ந்து இந்த பாஜக அரசு செய்து கொண்டிருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். அப்படி தமிழ்நாட்டில் தான் அவர்களுடைய எந்த ஒரு பாஷாவும் பலிக்கவில்லை. ஆனாலும் கூட அதுக்கு அதிமுக ஜெயலலிதா அவர்கள் இறந்தார்களோ அன்றோ அதற்கு தூவம்பட்டு விட்டார்கள். சசிகலாவை கையில் எடுத்தார்கள். சசிகலாவை கையில் எடுத்தே ஜெயலலிதாவின் சோழியை முடித்தார்கள். சோழியனா என்ன சொல்றது, அது பல்வேறு மர்ம மரணம் என்றுதான் சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் சசிகலாவை வைத்தே குறிப்பாக ஜெயலலிதாவின் அரசியல் பயணம் என்பது முடித்து வைக்கப்பட்டது. போலவே சசிகலாவை ஜெயிலுக்கு அனுப்பினார்கள். கட்சியை இரண்டாக உடைத்தார்கள். தலைமை யுத்தத்தை நிறுத்தினார்கள். ஓபிஎஸ் இந்த துரோகியை உருவாக்கினார்கள். இந்த எடப்பாடி கூட ஒரு ஆக்ஷன் விளைவாக வந்தவர். அவரும் இன்று கையில் எடுத்து ஊழல் பூச்சாண்டியை காட்டி மறுபடியும் அதிமுகவை தின்று செறித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அப்போ அதிமுக அழித்து பாஜகவை நிலைநிறுத்தி தான் ஒரு உண்மையான நோக்கம் என்பது வெளிப்படை, எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். பாமர மக்கள் கூட அந்த ரகசியம் தெரியும், ஊரெந்த ரகசியமாக இருக்கிறது. அப்படி இருக்கிற சூழலில் இது அது மட்டும்தான் செய்யுமானா, திமுகவை எப்பேற்பட்டாலும் அழித்தாக வேண்டியது. திராவிட இயக்க கொள்கை குழி தோண்டி புதைக்க வேண்டும், சமூக நீதி கொள்கைகளை குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்பதற்காக குறிப்பாக இந்தியாவிலேயே ஒரு தலைவலியாக இருப்பது எதுனா அது தமிழ்நாடாகத்தான் இருக்கிறது. தமிழ்நாட்டின் சமூக நீதி கொள்கை தான் இந்தியாவுக்கே வழிகாட்டியாக அமைந்து விடுமோ என்கிற பயம் பாஜகவுக்கு தொடர்ந்து இருக்கிறது. அதன் விளைவாகத்தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எப்படியாவது பாஜக அரசியல் ஆட்சிக்கு வருவதோ இல்லையோ அங்கு உள்ள கட்சிகளை தனதாக்க வேண்டும் என்கிற குறிக்கோளோடு நடந்து கொண்டிருக்கிறது. அதன் விளைவாகத்தான் பார்த்தீங்கன்னாக்கா அது அதிமுக மட்டுமல்ல, ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு வன்னிய சமூகத்துக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கக்கூடிய கட்சியாக இருக்கக்கூடிய பாமகவையும் இன்று அது தன்னுடைய அரசியல் கொலவெறி தாக்குதலால் இன்று சின்ன பின்னமாக்கி கொண்டிருக்கிறது. பாமக குடும்பத்தில் நுழைந்து அன்புமணி வேறு ராமதாஸ் வேறு என்று இன்று பிரித்து போட்டிருக்கிறது. காரணம், பாமக ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு சாதிய முகமாக இருப்பதால், சாதிய முகத்திற்கு உடைய பின்புலமாக இருப்பதால் அந்த வன்னியர் மக்கள் ஓட்டுகளை அறுவடை செய்வதற்காக பாமகவையும் இன்று இருவேறு சுக்குநூறாக உடைத்து அதில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அன்புமணியை கையிலெடுத்தி அவரையும் அந்த ஊழல் பூச்சாண்டியை காட்டி கையிலெடுத்து அன்புமணியை வைத்தே இப்போ ராமதாஸை பலம் பார்த்து கொண்டிருக்கிறது பாஜக என்றால் அது மிகையில்லை நண்பர்களே. அதற்கான உதாரணங்கள் தான் இப்போது நடந்து கொண்டே இருக்கிறது. காரணம், இது நான் சொல்லித்தர வேண்டிய அவசியமில்லை. ராமதாஸே உளறி கொட்டி விட்டார். பாஜகவோடு கூட்டு சேர வேண்டும் என்று என் காலை பிடித்து கெஞ்சி என்னோடு பாஜகவோடு கூட்டு சேர வைத்து விட்டார்கள் என்கிற உண்மையை அவர் மீது 1000 விமர்சனம் இருந்தாலும் ஒரு பழமையான அரசியல்வாதி நான் தழுதலுக்கு அழுது பிரஸ் மீட்டில் புலம்ப வைத்து விட்டது பாஜக என்றால் அது மிக இல்லைதானே. அதற்கு பிறகு முடிஞ்சதானா? இல்லை. மாவட்ட செயலாளர் அவர் நீக்க, பொருளாளரை இவர் நீக்க, இப்படி மாலாளுக்கு நீக்க, ஒட்டுமொத்த இந்த நீக்க நடவடிக்கைகள் பின்புலமாக இருப்பதும் பிஜேபி என்பதுதான் இங்கு அதிர்ச்சியாக இருக்கிறது. இப்போ உச்சகட்டம் என்ன ஆகுது, பாமகவை அப்படியே பாஜகவாக மாற்ற முயற்சியில் ஆடிட்டர் குருமூர்த்தி, அதாவது அரசியல் மாமா, அதாவது அரசியல் புரோக்கர் என்று சொல்லக்கூடிய
ஆடிட்டர் குருமூர்த்தி இப்பொழுது தலையிட்டிருக்கிறார். தைலாவரம் தோட்டத்தில் ஆடிட்டர் குருமூர்த்திக்கு என்ன வேலை, அதாவது இரும்படிக்கிறதுல ஈக்கு என்ன வேலைங்கிற மாதிரியா சமூக நீதி கொள்கை அல்லது ஒரு இடஒதுக்கீட்டு உரிமையை மிக கராராக பேசி கொண்டிருக்கிற அல்லது அந்த அரசியல் பேசுவதாக நடித்து கொண்டிருக்கிற பாமகவை ராமதாஸையும் அன்புமணியும் சேர்த்து வைப்பதில் அப்படி என்ன அக்கறை ஆடிட்டர் குருமூர்த்திக்கு இப்படின்ற கேள்வி இயல்பாக வருமா வராதா? ஆக இப்போ என்ன சொல்லுகிறாரோ, ராமதாஸும் அன்புமணி ராமதாஸும் 45 நிமிடங்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். என்ன பேசினார் என்பது அவர்களுக்கே வெளிச்சம். ஆனாலும் கூட பின்னணி என்ன என்றால் மறுபடியும் குடும்ப சண்டை மட்டுமல்ல, பாஜகவின் தலையீடு என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. ஆடிட்டர் குருமூர்த்தி போயிட்டு வந்து என்ன சொல்றாரு, நான் பாஜகவிற்காக செல்லவில்லை, அதற்கு பேசுவதற்காக ராமதாஸ் சந்திக்கவில்லை என்றார். அப்புறம் என்ன மானாவுக்கு நீ அவரை பார்க்குறன்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? என்ன கூந்தலுக்கு நீ பார்க்குற? உனக்கும் பாமகவும் என்ன தொடர்பு? நீ என்ன அவரோட குடும்ப நண்பரா அல்லது சமூக நீதி கொள்கைக்கு நீ அவர்களுக்கு நீ முன்னோடியா? எந்த போராட்டத்தில் நீ அவருக்கு வழி நடத்தினாய் அல்லது எந்த குடும்ப பிரச்சனையில் அவருக்கு தீர்த்தி வைத்தாய்? பாஜகவின் ஒரு ஒட்டுண்ணியாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸின் அடியாளாக இருக்கக்கூடிய ஒரு பார்ப்பனிய ஐடியாலஜியை கராராக பேசக்கூடிய ஒரு அரசியல் அற்ப பேர்வழி தான் இந்த ஆடிட்டர் குருமூர்த்தி. அந்த ஆடிட்டர் குருமூர்த்திக்கு ராமதாஸின் தைலாபுர தோட்டத்தில் என்ன வேலை? அங்கு களை எடுக்க சென்றாரா அல்லது பயிர் பராமரிக்க சென்றாரா? தைலாபுர தோட்டத்தில் மொங்கு ஏறி வெட்டினாரா அல்லது தென்னம்பிள்ளைக்கு தண்ணி பாய்ச்ச சென்றாரா? என்ன வேலை உனக்கு? நீ ஒரு அரசியல் புரோக்கு என்பது உலகறிந்த ரகசியம். அதுவும் பாஜகவின் அடியாள் என்பது உலகறிந்த ரகசியம். ஒட்டுமொத்த இடஒதுக்கீட்டு கொள்கைக்கு எதிராக இருந்து கொண்டு பிஜேபியின் ஊதுகுழலாக பிஜேபியின் பார்ப்பனிய ஐடியாலஜியை தூக்கி பிடிக்கிற ஒரு ஆர்எஸ்எஸ் காரர் என்பது உலகறிந்த ரகசியம். அப்படி இருக்கிற நீ என்ன காரணத்திற்காக தைலாபுரம் சொல்ல வேண்டும்? எதற்காக ராமதாஸை சந்திக்க வேண்டும்? எதற்காக சமாதான பேச்சு பேச வேண்டும்? சமாதான பேச்சு பேசக்கூடிய ஆட்களா நீங்கள் தான் நரி கூட்டமாயிற்று. சமாதான பேச்சுக்கும் இந்த நரி கூட்டத்திற்கும் என்ன சம்பந்தம் என்கிற கேள்வி இயல்பாக எழுமா எழாதா? அப்போ ஆடிட்டர் குருமூர்த்தி நேரடியாகவே இப்பொழுது பயங்கரமாகவே நான் அவதானிப்பது சரியாக இருந்தால் குறிப்பாக ஆடிட்டர் குருமூர்த்தி சென்றிருப்பது சமாதான பேச்சிற்காக கிடையாது, சரண்டர் பேச்சிற்காக என்று தான் நினைக்கிறேன். சரண்டர் ஆகு, இல்லைனா உன் மானத்துக்கு உள்ளே வச்சுருவோம், உன்னையும் வயசான காலத்தில் போட்டு தள்ளிடுவோம் என்று கொலை மிரட்டலோடு விடுகிறாளோ என்கிற அச்சம் எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் நான் சொல்வது நேரடி கொலை மிரட்டல் அல்ல, ஒரு அரசியல் கொலை செய்வதற்காக ஒரு கிட்டத்தட்ட ராமதாஸின் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையை படுகொலை செய்வதற்காகத்தான் இந்த ஆடிட்டர் குருமூர்த்தி ராமதாஸை சந்தித்திருக்கிறார் என்றுதான் சொல்ல தோன்றுகிறது. காரணம், ஆடிட்டர் குருமூர்த்தி வகைரா என்பது பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கு எதிரான அரசியல் கொண்ட ஒரு வகைரா. அந்த வகைரா சமூக நீதியின் வாடை கொஞ்சம் கூட படாத அந்த வகைரா எதற்காக ராமதாஸை சந்திக்க வேண்டும்? ஆக ராமதாஸை மறைமுகமாக மிரட்டுகிறார்கள். வயதான காலத்தில் மிரட்டி பணிய வைக்க பார்க்கிறார்கள். அதையும் ராமதாஸின் மகனையே அடியாளாக பயன்படுத்தி ராமதாஸை மிரட்டுவதுதான் இங்கு உச்சபட்ச அரசியல் அவலம் என்றுதான் கூற வேண்டும். ஆக இவர்களை நம்பியிருக்கிற இந்த வன்னியர் சமூகம் என்ன செய்ய போகிறது? இந்த பிஜேபி தலையிட்டு எப்படி தடுக்கப் போகிறது என்றால் எல்லாம் கையறு நிலையில்தான் இருக்கிறது. இதில் அதிமுக சொல்லவே வேண்டாம், ஆல்ரெடி அடிமையாகிவிட்டது. அடுத்து பாமகவின் அடிமைதானோ என்று சொல்ல தோன்றுகிறது. காரணம், இப்போ ஆடிட்டர் குருமூர்த்தி உள்ளே போயிட்டதுனால இதில் சைதி துரைசாமி அதுவும் ஆர்எஸ்எஸ் குரூப்பாகத்தான் மாறிவிட்டது. பாஜகவின் அடிவரடியாக மாறிவிட்டார். அப்போ இவர்களெல்லாம் எதற்காக அங்கே செல்கிறார் என்றால் முழுக்க பாமக உடையக்கூடாது, அப்படியே அது பாஜகவாக மாற வேண்டும் என்பதுதான் ஆடிட்டர் குருமூர்த்தியின் பக்கா ஸ்கெட்ச். அந்த பக்கா ஸ்கெட்சுக்கு அன்புமணி அடியாளாக அப்பனே மிரட்டக்கூடிய அடியாளாக இன்று மாறி நிற்கிறார். அப்படி இருக்கிற பொழுது இது என்ன நடக்கப் போகிறது என்றால் நிச்சயமாக பாமக பாஜகவாக உருமாறப் போகிறது. ராமதாஸையும் அடிமணியை வைத்து விட்டார் என்று தான் சொல்ல தோன்றுகிறது. ஏனென்றால் ராமதாசன் சொல்கிறார், என்ன சொல்கிறார் ப்ரெஸ் மீட்லேயே, பாஜகவோடு என்னை கூட்டணி சேர்க்கிறதுக்கு என்னுடைய மகனும் மருமகளும் காலை பிடித்து கெஞ்சினார்கள், அதுதான் உண்மை, நான் விருப்பப்பட்டு பாஜகவோடு சேரவில்லை என்று சொன்னார் ராமதாஸையே இப்போ நேரடியாக ஆடிட்டர் குருமூர்த்தி பிஜேபி ஆடிட்டர் குருமூர்த்தியை விட்டு நேரடியாக மிரட்ட தொடங்கி விட்டது. அந்த மிரட்டலின் வெளிப்பாடு தான் சமாதான பேச்சு என்ற துணியில் இன்று என்ன சொல்கிறது ராமதாஸை மிரட்டியிருக்கிறார்கள். அந்த மிரட்டல் ஒரு அளவுக்கு ஒர்க்கவுட் இருக்கு என்று தான் சொல்லப்படுகிறது. நிச்சயமாக பாஜக கூட்டணியில் பாமக போகும் என்றும் சொல்கிறார்கள். இது பாஜக கூட்டத்துக்கு பாமக போகும் என்பதை விட பாமக பாஜக உருமாறிவிட்டது. பாமகவுக்கு சமாதி கட்டிவிட்டார் யார்? ராமதாஸின் அன்பு மகனே அப்படி என்றால் சொல்ல வேண்டும். பாமகவின் அழிவு காலம் தொடங்கிவிட்டது. பாஜக அதை தீர்மானித்து விட்டது என்று சொல்ல தோன்றுகிறது. ஆனால் இப்படியான ஒரு சூழலில் பாமக என்ற ஒரு கட்சி
ஒரு பக்கம் சாதி கட்சியாக இருந்து கொண்டு அழிவது சரி என்றாலும் கூட குறைந்தபட்சம் ஒரு திராவிட கட்சிகளோடு அதிமுக திமுகவோட கூட்டணி சேர்ந்து பாமக குறைஞ்சபட்சம் ஒரு சமூக கட்சி தான் என்கிற ஒரு பெயர் இருந்தது. அந்த பெயரும் இன்றோடு ஒளிந்து விட்டது. பாமக முழுமையான பாஜகவாக மாறிவிட்டது. அந்த அளவிற்கு மிரட்டல் நேரடியாக தொடங்கிவிட்டது பிஜேபி என்றால் சொல்ல தோன்றுகிறது. இனி பாமகவின் அழிவை எந்த அரசியல் கொம்பனாலும் காப்பாற்ற முடியாது என்பது மட்டும் நிச்சயம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.